ஒவ்வொரு நாளும் அவளுடைய வாழ்க்கை விடியற்காலையில்தான் தொடங்கும். உலகம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும்போது ஒரு சிறிய சமையலறையில் அடுப்பு மட்டும் எரியும். அந்த நீலத் தீயில் அவளுடைய வாழ்க்கையும் கனவுகளும் பிரதிபலிக்கும். உலகத்திற்கு அவளுடைய பெயர் முக்கியமில்லை. சமூகத்திற்கு அவள் ஒரு வீட்டுக்காரி மட்டுமே. சமைத்தாள், சுத்தம் செய்தாள், எல்லாரையும் கவனித்தாள். ஆனால் தன்னை மட்டும் யாரும் கவனிக்கவில்லை. விருந்தினர்கள் வந்தால் அவளுடைய சமையலை பாராட்டுவார்கள். ஆனால் அவளுடைய திறமையை யாரும் மதிக்கவில்லை. நல்லா சமைக்கிறா, அதுதான் பெண்களோட வேலைதானே. அவள் சிரித்தாள், அமைதியாக இருந்தாள். ஒரு மாலை அவளுடைய வாழ்க்கை திரும்பிப் பார்த்தது. கணவன் வீட்டிற்கு முன்பை விட சீக்கிரமாக வந்தான். அவன் முகம் ஒரு செய்தியைச் சொன்னது. வேலை போய்விட்டது. ஒரே நாளில் வருமானம் போனது. சேமிப்பு காலியானது. பயம் வீட்டுக்குள் நுழைந்தது. அந்த இரவு சமையலறையில் பாத்திரம் கழுவிக் கொண்டிருந்தபோது அவளுடைய மனம் முதல் முறையாக ஒரு கேள்வி கேட்டது. என்னால முடியுமா? கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனம் ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டது. அடுத்த நாள் காலை அவள் அதிகமாக சமைத்தாள். அது சாதாரண சாப்பாடில்லை, அது ஒரு முயற்சி. சாதாரண டப்பாக்களில் சாப்பாட்டை அடைத்தாள். பெயரில்லை, போர்டில்லை, மூலதனமில்லை. இருந்தது நம்பிக்கை மட்டும். கதவுகள் தட்டினாள். வீடு வீடாக நடந்தாள். சிலர் மறுத்தார்கள், சிலர் சிரித்தார்கள், சிலர் அவளை பார்த்தே இல்லை. ஒவ்வொரு இல்லையும் மனசை காயப்படுத்தியது. ஆனால் கால்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. அப்பொழுது ஒரு பெண் அவளுடைய சாப்பாட்டை சுவைத்தாள். நல்லா இருக்கு, நாளைக்கு இன்னும் கொண்டு வா. அந்த ஒரு வரி அவளுடைய கனவுக்கு முதல் உயிர் கொடுத்தது. அடுத்த நாள் 2 ஆர்டர்கள், பிறகு 5, பிறகு 10. முன்னாடி விட சீக்கிரம் எழுந்தாள். தாமதமாக தூங்கினாள். சமையலறை சுவரில் சாக்குப் பொடியில் கணக்கு போட்டாள். தவறுகளிலிருந்து பாடம் கற்றாள். பிசினஸ் டிகிரி இல்லை, புத்தகமில்லை, ஆனால் உழைப்பு இருந்தது. மாதங்கள் சென்றன. ஒரு அடுப்பு போதவில்லை, இன்னொரு அடுப்பு வந்தது, பிறகு இன்னொன்று. ஒரு காலத்தில் சிரித்தவர்கள் இப்போது கேட்டார்கள், வேலை இருக்கா? அவள் பெண்களை வேலைக்கு எடுத்தாள். தன்னைப் போல அமைதியாக இருந்த ஆனால் திறமையான பெண்களை. இன்று அவளுடைய சிறிய முயற்சி ஒரு நிறுவனமாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் அவளுடைய உலகம் ஒரு சமையலறை. இன்று அதே சமையலறை ஒரு வாழ்க்கையை உருவாக்கியது. அடுப்பு அவளுடைய முதல் இயந்திரம். சமையலறை அவளுடைய முதல் அலுவலகம். துணிவு அவளுடைய மூலதனம். அவள் பணம் மட்டும் சம்பாதிக்கவில்லை, தன்னம்பிக்கையை கட்டியெழுப்பினாள். இன்று அடுப்பு எரிகிறது, பசியால் அல்ல, பெருமையால். நீதி. எதுவும் இல்லாமல் தொடங்கிய ஒரு பெண் துணிவுடன் இருந்தால் வரலாறே மாறும்.